அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வா வாத்தியார் குடும்பத்தினர் சார்பாக வெரி வெரி வார்ம் வெல்கம். we are so happy, so excited. the trailer launch ஆகி வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ்ல நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். எஸ், த மோஸ்ட் குவர்க்கியஸ்ட் டைரக்டர் ஆஃப் த பிளானட் அப்படின்னா டக்குன்னு இவருடைய முகம் தான் நம்ம முன்னாடி வரும். நம்ம கிட்னாப்பிங் கூட ரூல்ஸ் போட்டு தாங்க நம்ம கிட்னாப் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நியாயமாக கிட்னாப்பிங் பண்ணுற நம்மளுடைய சூதுகவும் காதலும் கடந்து போகும் அப்படின்ற அற்புதமான திரைப்படங்கள் கொடுத்த வெரி ஓன் நலன் குமாரசாமி சார், வணக்கம். அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம். உங்களுடைய திரைப்படத்தோட ப்ரமோஷனுக்கு உங்களே நான் வெல்கம் பண்ணுறது எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. so happy and so special to have a girl across all generations. எப்படி ஒருத்தர் இவ்வளோ நேசிக்க முடியும் அப்படின்னு இவங்களை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே வியந்து ரசிச்சிருக்கோம். தி எவர் கார்ஜியஸ், தி எவர் ஹாப்பி, தி சூப்பர் பொலைட் அண்ட் தி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கிருத்தி, வணக்கம். அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம். அழகா இருக்கீங்க, அம்சமா இருக்கீங்க, அப்படியே சுத்தி போடுற மாதிரி இருக்கீங்க. காட் பிளஸ் யூ. அண்ட் நான் வாட் டு ஐ சே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும். ஒரு டை ஹார்ட் ஃபேன், ஒரு அற்புதமான ஒரு உள்ளம், சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப உருகி உருகி காதலிக்கிறவர். அண்ட் இவர் எந்த அளவுக்கு சினிமாவை காதலிக்கிறாரோ அதை விட பல மடங்கு சினிமா இவரை நேசிக்கும். எப்பவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம், கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறத தாண்டி அந்த விஷயம் நமக்கு சார்ந்ததாக இருந்தால் அது நம்மளை தேடி வரும்னு. இவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் யார மனசுல வச்சு எழுதினாங்கன்னு தெரியாது, ஆனா அந்த கதாபாத்திரம் கார்த்தி தான் அந்த படத்துக்கு வேணும்னா நேரா அவருடைய மணிக்கு வந்து உட்கார்ந்து கார்த்தி சார், வணக்கம் சார். வெரி வார்ம் வெல்கம். Thank you. வாங்க வாத்தியார். அழகா இருக்கு இந்த இந்த லவ் ட்ரையாங்கிள். I'm going to start with you, நலன் சார். இந்த பிரபஞ்சம் ஒரு சக்தியை உருவாக்கி ஒன்னா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வா வாத்தியாரே ஒரு ஒரு வகையான ஒரு பிரபஞ்சம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த லுக்கு வரும்பொழுதே இதில் வந்து நம்ம கார்த்தி சார் இஸ் ஒரு ஹியூஜ் ரீஇன்கார்னேஷன் ஆஃப் எம்ஜிஆர் சார் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சுது. உங்களுடைய இன்ஸ்டண்ட்டாக நான் படித்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து விகடனில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஏதோ ஒரு இடத்துல இந்த கேரக்டர் வந்து தனக்குள்ள தன்னுடைய வாதியாரை உணர்றாரு அப்படின்றது தான். அந்த லைன் இப்போ சொல்லும்போது கூட ஃபுல் சார் கம் ஹியர் டு ஹியர் கூஸ் பம்ப்ஸ் சார். அந்த மாதிரி ஒரு லைன் சொல்லி தான் நீங்கள் வா வாதியாரோட நரேட்டிவை சொல்கிறீங்க. இது எப்படி சார் ஒன்றா சேர்ந்தது? ஹவு டு தி கொலாபரேஷன் ஹேப்பன்? இந்த கரு எப்படி உருவாச்சு? சரி, எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து வாத்தியாருக்கு ஃபேன் கிடையாது, எம்ஜிஆர் சாருக்கு ஃபேன் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கதைக்குள்ள வந்து இந்த படத்துக்குள்ள வந்து ஸ்லோலி ஐம் அட்மைரிங் டே பை டே. அதாவது டெய்லி கதை கேட்குறேன் அவரை பற்றி, டெய்லி இன்னைக்கு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க அவரை பற்றி. அவர் மேலே இருக்க மரியாதை அதிகமாகிட்டே போகுது. இது வந்து எப்படின்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் படமாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு பர்சனலாக. அப்போது இந்த ஐடியா வந்ததில் நான் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் நான் பார்க்குறது வந்து தமிழ்நாடு, வி ஆஸ் எ பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் ஐ லவ் வேர் வி ஆர். ஓகே, அப்படி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து வி ஹேவ் எ ஹீரோ அண்ட் ஹி பிகேம் எ சீஃப் மினிஸ்டர். ஓகே, அண்ட் அவருக்கும் நமக்குள்ள இன்ட்ராக்ஷன், ஹவ் வி ரியாக்டட் டு ஹிம், ஹவ் ஹி ரியாக்டட் டு அஸ், இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி நம்ம சினிமா பார்க்குறோம், நம்ம எப்படி சினிமா லவ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் தான் இது. ஒரு ஐகானிக்கான இமோஷன் சார். அவர் ஒரு ஆரா, ஒரு ஐகானிக்கான ஒரு இமோஷன். இப்போ நம்ம நிற்கும் போது நமக்கு பின்னாடி சூரியன் இருந்தால் ஒரு ஆரா இருக்கும்ல, மச் ஆஃப்டர் ஹிம் இன்னுமே அந்த ஆரா தமிழ் சினிமாவை சுற்றி இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வளத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறவர் எம்ஜிஆர் சார் அப்படின்னு நம்ம எல்லாரும். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஐம் நாட் அ பிக் ஃபேன் பட் when I see him today I become a big admirer அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கேரக்டரைசேஷனை பார்த்து பதிஞ்சு நீங்கள் அதை ரொம்ப இவால்வ் பண்ணி கொண்டு இல்லைங்களா? ஸோ இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தாயா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அந்த முடிவுல குழப்பமே இல்லை. படத்தை பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸியா உங்களுக்கு படத்தை பார்த்து தெரிஞ்சிடும், இவரை தவிர வேற யார் பண்ணாலும் அது ஒன் ஸ்டெப் டவுன்னு. இட்ஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹிம் இன் ஆல் சினாரியோ, த போத் கேரக்டர்ஸ். ஒரு ரோலு, ஸ்பெஷல் ரோல் ஒன்று இருக்கு, வாத்தியார் ரோல். அது இல்லாமல் இந்த சைடும் ரெண்டுமே அவருக்கு மிக பொருத்தமானது. அவர்கிட்ட வந்து திருப்பி போய் நான் ஓகே பண்ணிட்டேன். இவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. நான் எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ரெயிலி அட்மையர் இது வந்து கத்தி மேல நடந்தாரு இல்ல அவர்கிட்ட பிஃபோர் தி இன்டர்வியூ. ஆனா இதை நான் சொல்றேன்ல, இது வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன பெரிய விஷயம் பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். பட் ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ்ல என்ன நான் டைரக்ட் பண்ணும்போது சரி, சில சீன்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகுங்கிறது அந்த ப்ராசஸ் நடக்கிற இடம் ரொம்ப இன்விசிபிளான இடம்.
டேஞ்சிபிள் கிடையாது. Absolutely. அது மாதிரி சார் ஆக்ட் பண்றாருல, அந்த ரோலை கிராக் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப இன்விசிபிளான இடம். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாதாரண தெரியும், ஆனா பண்ணும்போது அவர் தானே சத்திக்கணும். That was there. நான் திருப்பி சொன்னேன், சார் இது ரொம்ப டேஞ்சரான ஒர்க் தான் அப்படின்னு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இது என்ன இதே இதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க, யார்கிட்ட போனாலும் பயப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாங்க உட்காந்து பேசுவோம்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர்டட் டுகெதர். அது ரொம்ப ஒரு அருமையான சொன்னார்ல அவர் சில விஷயங்களை அவர் வந்து வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பட்டு நமக்கு புதுசா ஒரு விஷயம் புரியும். இப்போ ஒன்று சொன்னார் இல்லையா, ஒரு இன்விசிபிளான இடம்னு. ஏன்னா இது சரியான இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றது நம்ம யாரும் ரியலைஸ் பண்ணவே மாட்டோம், ஆனா அது நிகழ்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து த வே ஹி எக்ஸ்பிளைன்ஸ் த தாட் ப்ராசஸ். அதனாலதான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் பிடிக்கும், ஆனா டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச டைரக்டர்னா இவருன்னு சொல்லுவேன். they have so much love and respect for him and working with him, discovering this process இருக்குல்ல, அவர் வாத்தியார்னு ஒரு விஷயத்தை கிராக் பண்ணி அதை வச்சு ஒரு கதை எழுதி அதை வந்து முழுமையா கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறது. நான் ஒரு கதை சொல்லி கொடுக்கும்போது நலன் எனக்கு புரியல நலன் சொல்லிட்டேன். I was very excited to meet நலன் வந்து கதை சொன்னாரு, எனக்கு புரியல நலன்னு சொல்லிட்டேன். ஒரு இருந்த ஓஷனோட நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிளண்டா வச்சிருந்தேன் நிறைய விஷயம். அதை அவர் சொன்னது நான் அப்புறமா நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், டிஸ்கவர் பண்ணேன். அப்போ அது எனக்கே கிளாரிட்டி கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணிட்டு அவர்கிட்ட போகாம இருந்தேன். அப்புறமா தான் சார் நான் திருப்பி யாரோ ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே கதை நான் திரும்பி கேட்குறப்ப எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது, பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னையா பண்ணீங்கன்னு ஒன்றும் இல்லை சார், ஒரு 4 சீன் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வச்சுட்டேன், எடுத்த சீனை உள்ள வச்சேன். பட் த மேஜிக் ஆஃப் த ஹோல் ஃபில்ம் ஜஸ்ட் கேம் அவுட். அந்த நான் திரும்ப அது திங்க் கோவிட் டைம்ல எனக்கு அமிச்சாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபுல் நரேஷன் அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமிச்சிருந்தாரு. அப்போ எல்லாரும் நமக்கு திடீர்னு கோவிட்ன்றுவாங்க, ஒரு 10 நாள் வீட்டில் உட்கார சொல்லுவாங்கல்ல. நான் அப்போ கேட்டுட்டு I was so impressed with it and I was very particular, நலன் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ கஷ்டமான ஒரு கதையை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் தென் அந்த ப்ராசஸ்ல இட் கிராக்ட். தென் we said we can work it அப்படின்னு சொல்லி. பியூட்டிஃபுல். இப்போ நலன் சார் எல்லா படங்களுக்கு நடுவில் எதுக்கு சார் அந்த ஒரு கோவிட் அளவுக்கு பிரேக் எடுக்கிறீங்க? எனக்கு தெரியல. அது எப்படி சார் சூதுக்காவை முடிச்சுட்டு மெதுவா அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்படியே மெதுவா வருவீங்க? வந்து கொஞ்சம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் இருந்தேன். இப்போதான் ப்ரொஃபஷனலா மாறிட்டேன். இனிமே வேகமா பண்ணுவேன். வரீங்களா? ஏன்னா உங்க படம் பார்க்கணும்னு நாங்களாம் ஏங்கிட்டே இருக்கோம். பட் அது நீங்க தட் கில்ட் லைக் நம்ம நிறைய பேர் விரும்புறாங்க, கடமை நமக்கு அடிக்கடி நல்ல படம் கொடுக்கணும், அது லேட் பண்றவங்க கில்ட் இருக்கு, ஆனாலும் பயமும் இருக்கு கரெக்டா வரணும். சரி சத்தியம் பண்ணுங்க சார், அடுத்த படம் எப்போ தருவீங்க? இனிமே 2 இயர்ஸ்க்கு ஒரு படம். 2 இயர்ஸ்க்கு ஒரு படம். ஓகே சூப்பர் சார். அப்போ அது பரவாயில்ல சார், 5-7 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு ஒரு படம். ஓகே சார், இப்போ நலன் சார் உங்ககிட்ட வராரு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டோரியை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க புரியலன்னு சொல்லிட்டீங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல இந்த படம் பண்ணணும் அப்படின்னு. வாட் வாஸ் தட் ஒன் ஸ்பார்க் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு? ரொம்ப பயமுறுத்துச்சுங்க, ரொம்ப பயமுறுத்துச்சு இந்த படம். ஏன்னா இது சொன்ன மாதிரி கத்தி மேல் நடக்கிறது தான். நீங்க விழுந்தீங்கன்னா காலி பண்ணுவாங்க, உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. ஆனா வந்து அப்பதான் கரெக்டா ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு பெரிய ஒரு 2-3 டைரக்டர்ஸ் பேசுறாங்க, பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்ப அவங்க சொன்னது, உன்னை ரொம்ப ஒரு விஷயம் பயமுறுத்துதுன்னா அதுக்குள்ள இறங்கிடு அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் த பாயிண்ட் வேர் யூ வில் க்ரோ. அது வந்து சக்சஸ் ஃபெயிலியருங்கிறது இலூசிவ் இல்லையா, அது மாறிட்டே இருக்கும். சக்சஸ் ஃபெயிலியர் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்க ஸ்டேட்டஸ் வச்சு முடிவு பண்ணீங்கன்னா வேற மாதிரி தெரியும், நாளைக்கு அதே மாறிட்டே இருக்கும். ஸோ சக்சஸ் ஃபெயிலியர் தாண்டி வென் சம்திங் இஸ் ஸோ ஸ்கேரினா இட்ஸ் a scope to grow. So jump into it அப்படின்னா எனக்கு அது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி அந்த என்ன பண்ணலாம் இந்த ஸ்கிரிப்ட்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ எம் சீயிங் திஸ் இன்டர்வியூ, ஐ எம் சீயிங் திஸ் டாக்குமெண்ட்ரி. அப்போ அந்த தாட் வரும்போது இப்போ ட்ரை பண்ணாம எப்போ ட்ரை பண்றது அப்படின்னு இல்லை, அந்த கட்ஸ் அப்போ தான் வந்துச்சு. ஸோ பண்ணிட முடியும்னுலாம் இல்லை, இறங்கி பண்ணி ட்ரை பண்ணணும், ஷுட் மேக் இட் ஒர்க் அப்படின்னு. அது வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். பட் அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமா வேற ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றது மூலமா நமக்கு வருது இல்லையா. அப்போ ஐ தாட் ஓகே நமக்கு அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், கத்துக்குவோம் அப்படிங்கிறது தான். கத்துக்குவோம். சார் இப்போ 80s 90s 2000 வரைக்கும் இருக்கிறவங்க, நம்ம பிறந்தவங்க வளர்ந்தவங்க, 60s 70s அஃப்கோர்ஸ், பட் 80s 90s 2000 வரைக்கும் பிறந்தவங்க நம்ம எல்லாருக்குமே எம்ஜிஆர் சாரோடைய ஆரா, அந்த மேஜிக் எல்லாமே தெரியும். பட் அதுக்கப்புறம் வந்தாங்களே சார், இந்த ஜென்ஜின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஜென் ஆல்ஃபான்னு வந்தாங்க, இந்த 2024ல பீட்டான்னு வந்திருக்காருங்க. இப்போ இந்த ஜென்ஜி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா கிட்ட நம்ம த மோஸ்ட் ஐகானிக் பர்சனாலிட்டி ஆஃப் தமிழ் சினிமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நம்ம மக்கள் எப்படி தெரியும்ல சார், டக்குன்னு நம்மளை பூமர்னுவானுங்க, டக்குன்னு நம்மளை கிரிஞ்சுன்னு முடிச்சு விட்ருவானுங்க. நம்ம முடிச்சிருக்க மாட்டோம் சென்டென்ஸ், பட் தென் ஃபினிஷ் இட். பட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் ஃபார் அ டீம் டு கம் டுகெதர் டு டெலிவர் அ ஸ்டோரி லைக் திஸ். ஸோ அதுக்கான ப்ரெப்பரேஷன் would have been huge. The cast and crew உடைய ப்ரெப்பரேஷன் would have been huge.
நீங்க என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் என் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் என் படத்தோட ஸ்ட்ரென்த்னு ஒண்ணா போட்டு இதை கொண்டு வந்தீங்க சார்? படம் வந்து ஆக்சுவலா ஒரு 90s நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண மசாலா ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால அது வந்து ரொம்ப ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்றது, ரொம்ப ஆக்சுவலா ஒரு தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து கூட்டமா போவாங்க தேட்டருக்கு, அந்த டைப் ஆஃப் ஃபிலிம் இது. ஸோ அதனால தட் அந்த வாய்ஸ் இட்ஸ் நாட் அ ரிஸ்கி ஃபிலிம். அதாவது Okay. படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உள்ள இருக்கு, அது ரிஸ்கி இல்லை. பட் அதை நல்ல ஃபினிஷோட கொடுக்கறது தான் கஷ்டம். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் எடுக்கும்போது தான் தெரிஞ்சு சங்கர் சார் டைரக்டர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் சாங்கு ஃபைட்லாம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி அனதர் வேர்ல்ட் டுகெதர், ஆல் டுகெதர். அதில் நல்ல ஃபினிஷ் கொடுக்குறது, அதில் நல்ல என்டர்டெயின் பண்ணுறதுலாம் இட்ஸ் எ டஃப் ஜாப். அது எனக்கு பயங்கர லேர்னிங் ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதாவது நான் வாட் வி செட் அவுட் அதை பண்ணுறது தான் சேலஞ்சு. என்னோட இடத்துலேருந்து எனக்கு நான் ரைட்டராக தான் மை ஸ்ட்ரெங்க்ஸு. ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெக்டக்கலாக அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஸ்கேல் அப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே தான் ப்ராசஸ். அதாவது என்னென்னா இந்த படம் எடுக்கிறது தான் சேலஞ்ச். பிளான் பண்ணுறது ஈஸி, எடுக்கிறது தான் சார். சார் ஒன் லைன் ஆஃப் த ஃபிலிம் சொல்லுங்க சார். இப்போ ஆடியன்ஸ் வந்து யோசிக்கிறாங்க சார், இந்த வா வாத்தியார் நம்ம இப்போ ட்ரெய்லரில் பார்த்தது என்னன்னா, ஒரு தாத்தா இருக்காரு. தாத்தா ஃபுல்லாக அந்த ஷர்ட்டு, அதே ப்ரௌன் கலர் சட்டை, அந்த வெள்ளை துணி, அந்த ஒரு டை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே வாழறாரு. அவர் தான் எம்ஜிஆர் சாரா வாழறாரு. அவர் டக்குன்னு தன்னுடைய பேரன்லையும் அதை தான் பார்க்குறாரு. அந்த பேரன் ஒரு இடத்துல தனக்குள்ள அந்த வாத்தியாரை உணர்றாரு. இதுதான் சார் அந்த ட்ரெய்லரோடைய மேஜிக். அதில் நம்ம கிருத்தி உள்ள வராங்க. அப்போ கிருத்தி வந்து நெஞ்சு மேலே படுத்திருக்காங்க சார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு பருத்தி வீரர்லாம் அப்போ சம்திங் தட் ஷி ரீட்ஸ், and when she reads it, then you realize she's a spirit reader. இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் ஒன்னொன்னா கிட்ட வருது சார். இப்போ இந்த கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த ஒரு லைன்ல இந்த பிளாட்டை சொல்லுங்க சார். ஒரு லைன் இல்லையா, 2 லைன்ல சொல்லுங்க. அதாவது அதான் சொன்னோம். அதாவது ஒரு ஃபேன் நான் எழுதி சொன்னேன். அதாவது ஒரு ஃபேண்டம், ஒரு நல்ல ஃபேன், நான் ஒரு நல்ல ஃபேனாக இருக்கும்ல, பக்தி தான் சாமி கும்பிடுங்களா, அதே மாதிரி ஒரு நல்ல லீடருக்கோ, ஒரு நல்ல ஆக்டருக்கோ, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கோ, யாருக்கோ நல்ல இருக்கோ, அந்த ஐகானும் இஸ் குட்னா வாட் இட் லீட்ஸ் டு, அதான் பக்தியோட பீக் இல்ல, பக்தியோட பீக். I demigod status. How because it transform you also. நானே சொல்லுவேன், நிறைய பேர்ட்ட வந்து ஏதாச்சும் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ரோல் மாடலில் பிடிங்க, அப்புறமா we can travel. அதுவே கன்ஃபியூஷனாக மாட்டிங்களா. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ நம்ம கல்ச்சரில் அதுதான் சொன்னேன், நம்ம கல்ச்சரில் சினிமா இஸ் கிரேட் திங். நம்ம வந்து சினிமாவை ரொம்ப ஆந்திரா நம்மலாம் வந்து சினிமாவை லவ். ஓகே, அவங்க வேறு மெட்டீரியல் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக உள்ளே போய் பார்க்குறோம். பட் சினிமா இஸ் a பிக் பார்ட் ஆஃப் லைஃப். நோ, அதுலேருந்து ஒரு ரோல் மாடல் எடுக்கிறோம். வேர் இட் லீட்ஸ் டு, வேர் ஆல் குட் லீட் டு, அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பர். கிருத்திமா, tell us about working with Nalan sir first. I think நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னன்னா, அவர் எவ்வளோ கேஆஸ் இருந்தாலும், ஏன்னா படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் இருப்பாங்க. லைக் நான் ஒர்க் பண்ண நிறைய சீன்ஸில் தேர் so many people. ஆனால் அவர் எப்போவுமே காமாக இருப்பார், ஒரே டோனில் பேசுவார். அண்ட் த பெஸ்ட் திங் ஐ திங்க், எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஐ திங்க் that way I learned the most from Nalan sir. அவரை அப்சர்வ் பண்ணி I would go to him and ask him. ஏன்னா சில இடத்துல they would do very long shots. ஸோ லாங் ஷார்ட்ஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் ஓகேவா இருந்துச்சா எனக்கு கேட்குறப்போ, அவர் ஒரு 2 minutes எடுத்து he'll think about the whole scene. அப்படியே எல்லா ஷார்ட்ஸ் அவர் மைண்டை ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அங்கே பிளேஸ் பண்ணி he'll think and then he'll say it's okay or not. ஸோ எப்போவுமே I felt like it's like a meditation. ஏன்னா மெடிடேட் பண்ணுறப்போ ஒரே தாட் மேலே you meditate on something. So he constantly meditates on the scene while shooting. And it's like ஒரு ட்ரான்ஸ்ல இருப்பார் அந்த சீனில். So it's so enjoyable to work with a director who is so into the scene and who's able to give you so much clarity. சார், படம் எடுக்கும்போது படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்போ? ஆப்வியஸ்லி எடிட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களும் அந்த மாதிரி ஆக்சுவலாக என்னன்னா வெளியே தெரியாது. இப்போ இந்த ஸ்பேஸ் இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு ஜோனில் இருக்கும், நம்ம எல்லாருமே 4 பேர் சேர்ந்து ஜோனில் இருக்கும். அது மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீனில் ஜோனில் தான் இருப்போம். அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தட்ஸ் a great thing. நல்லா இந்த ஜோன்ல அலாங் வித் கொலாபரேட்டர்ஸோட இன்னும் சூப்பர். அதுவும் நலன் வந்து எப்படின்னா, இந்த சினிமா அவர் சொன்னதே, சார் இந்த கதை நடக்கிறது மாசிலான ஒரு ஊர்ல அப்படின்னாரு. ஸோ ஹீஸ் கிரியேட்டட் ஒன் வேர்ல்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள நாங்க எல்லாருமே ஃபிட் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம். என்னன்னா டிசைனா அப்ரோச் பண்ணலாம் இந்த உலகத்தை அப்படிங்கிறத பண்ணிடுவோம். இந்த படத்துல ஓரளவு அப்ரோச் பண்ணி கொண்டாந்துருக்கோம்.
அப்படியே நான் எங்களுக்கு மெச்சூரிட்டி வர வர we can like make the world more concrete, but there is this happening in another world, alternate reality தான். வாவ். நான் சார் இன்டர்வியூடைய ஸ்டார்ட்ல ஒன்று சொன்னீங்க. நான் வந்து எம்ஜிஆர் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன்லாம் கிடையாது. ஆனா அவரை பத்தி பார்க்க ஆரம்பிச்ச உடனே, பேச ஆரம்பிச்ச உடனே, ட்ரிவியா கேட்க ஆரம்பிச்ச உடனே தென் he became the star. இது ஒரு பிளாட்டாக ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்ட்டு. Where did you become that fan, sir? அது கரெக்டா not there is no one particular moment. Okay. Gradually I became a great admirer. இப்போ எனக்கு கம்பேரிசன் சொல்றேன். ஒரு காலத்துல வந்து காட்ஃபாதர் நாவல் இருக்குல்ல, ஆமா. அந்த அதுல ஒரு காட்ஃபாதர் கேரக்டர் வந்து வா எப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அப்புறம் இவரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப 2 டைமென்ஷனலாக இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் இன்னும் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது, இன்னும் பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த அட்மிரேஷன் அதோட அதிகமான அட்மையர் இவங்கள பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் மூமெண்ட். நான் எதாவது சொல்கிறேன், இது வந்து கிராஜுவலாக நடந்துருச்சு. உள்ளே ஊற வச்சு ரசிகனாக்கி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, அதாவது நம்ம ஒரு கிரேட் கேரக்டர்ஸ் பற்றி, கிரேட் லீடர்ஸ் பற்றி வந்து அவங்கள பற்றி இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா ஸ்டோரிஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்கும்போது we will hear certain ஸ்டோரிஸ் நம்ம கேட்க வரும். அப்புறமா நம்ம திருப்பி பேச ஆரம்பிச்சோன்னா அந்த ஸ்டோரிஸ் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும்ல. பிகாஸ் லைக் ஒருத்தர் லைஃப் டைம் வந்து ஒரு 10 கதை இருக்கும். பயங்கர 10 கதைங்கிற ஒரு பெரிய விஷயம். 10 இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ட்ரானரி மூமெண்ட்ஸ் இந்த லைஃப்ங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இவரை எனக்கு ரொம்ப க்யூரியஸாகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, கதைகள் வந்துக்கிட்டே இருக்கு, ரிப்பீட்டே ஆக மாட்டேங்குது. நான் சொல்கிறது 2 வருஷம் 3 வருஷமா இல்லை 5 வருஷமா ஏதாச்சும் ட்ரிவியா சொல்கிறாங்க புதுசு. தம்பி இவரை பற்றி விஷயம் தெரியுமா, ஃப்ரெஷ்ஷாக அவருக்கு தெரிஞ்ச கதை சொல்லுவார். அவருக்கு அதுதான் பெரிய கதை. அவர் அந்த கதையை 100 தடவை சொல்லியிருப்பாரு. அதுதான் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. ஆனால் எல்லா கதையுமே அந்த ஒரு கதையை வச்சு இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணலாம். அப்படி இருக்கு, அவ்வளோ மூமெண்ட்டாக இருக்குது, மாஸ் மூமெண்ட்டாக இருக்குது. அதை வச்சு தான் அப்புறம் நான் யோசிச்சுட்டேன், இந்த இவருக்கு வந்து டெய்லி ஒரு 3-4 மாசி நடந்துட்டு இருந்தது லைஃப். உண்மையாகவே அவ்வளோ இருக்கு சொன்னால், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளோ வால்யூமாகவும் இருக்குது. எனக்கு பாசிபிலிட்டியே புரியல. இது வந்து ஹியூமனாகவே இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இல்லை, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்லதே சொல்லணும், நல்லதே நடக்கணும், பசங்க நல்ல வழியிலே இருக்கணும், தீய வழிக்கு போகக்கூடாது, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணி திரும்ப 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 ஒரு சமுதாயத்துக்கு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. நான் நலன் இன்சிடென்ட் சொல்ல நான் அப்பா நிறைய இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ பார்த்தா அப்பா சொல்லாத இன்சிடென்ட் எல்லாம் இவர் சொல்லுவார், புதுசாக கேள்விப்பட்டு சொல்லுவார். ஒரு இன்சிடென்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட், அவர் சிஎம் ஆனதுக்கப்புறமா வந்து ஹைவேல கார், அந்த ராயப்பேட்டை ஹை ரோட்டில் கார் வரிசையாக போயிட்டே இருக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து இந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா, வீல் சேரில் அந்த கையில் ஓட்டுறது, அவருக்கு ஹேண்டிகேப்ட், அவர் நின்றுட்டே இருப்பாராம். டெய்லி வண்டி போகும்போது அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நிற்பாராம், பார்த்துட்டு போயிடுவாராம். ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் அவர் வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு டெய்லி வந்து நிற்கிறியே என்னையா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி நம்மளை பார்க்கணும்னா போகிறோம், நாம சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இப்படி கார் போயிட்டே இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவர் இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்து கையில் எப்பவுமே அவர் வந்து எண்ணி கொடுக்கவே மாட்டார், அப்படியே எடுத்து கொடுக்குறது தான். அப்படியே கத்தா காசை எடுத்து கையில் கொடுத்துட்டு, கடை வச்சு பொழைச்சிக்கோ, பிச்சை எடுக்கக்கூடாது, பீடி சிகரெட் விற்கக்கூடாது அப்படின்ட்டு. பீடி சிகரெட் விற்கக்கூடாது, நீ வேறு ஏதாவது கடை போட்டு பொழைச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. அது மக்களை நேசிச்சிருக்காருங்க, நேசிச்சிருக்காரு. போய் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இது மாதிரி கதைகள் வந்து வந்துட்டே இருக்கு. சார் இப்போ வா வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் உங்ககிட்ட கொண்டு வராரு எம்ஜிஆர் சாரோடைய கேரக்டர். ஆனா உணர்றீங்க அந்த மிச்சத்தை நம்ம உடைக்க வேண்டாம். பட் there's something that's magical about MGR sir in the film. அப்போ உங்களுக்கு டெஃபினெட்லி நிறைய மெமரிஸ் அபவுட் ஹிம் இருக்கும். அவருடைய திரைப்படங்கள் நீங்க பார்த்து அந்த ஆராவை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் வா வாத்தியார்? இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்கு பார்த்திருக்கீங்களான்னு கேட்டீங்கனால நான் பார்த்திருக்கேங்கிறதா. ஏன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்களோட ஆஃபீஸ். ஸோ அவர் கார் எப்படின்னா, அவர் கார் அந்த பக்கம் பின்னாடி ஸ்ட்ரீட்ல, நாங்கள் மொட்டை மாடியில் போய் நானும் எங்கே உட்காந்துருப்போம், வாட்டர் டேங்க் மேலே உட்காந்துருப்போம். அவர் ஈவினிங் தான் அவர் கார் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் அம்பாசிடர் கார் வந்து அப்படி என்டர் ஆகி வீடு ஃப்ரண்ட்ல நின்று இறங்க மாட்டார், பின்னாடி வந்து நிற்கும். கார் நின்றுச்சுன்னா அவருக்கு இறங்குனா டக்குன்னு மேலே தான் பார்ப்பாரு. நாங்கள் இப்படி கை காமிச்சா அவர் ரெட்டையில் அப்படி காட்டுவார். ஒயிட் ஷர்ட், அந்த கேப் போட்டிருப்பாரு, பிங்காக இருப்பார். அப்படி சிரிச்சுக்கிட்டு, அது பாருங்களேன், அங்கே 2 பசங்க எப்போ உட்காந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. கரெக்டாக வந்தோடனே மேலே பார்ப்பாரு. எங்களுக்கு என்ன, ஒரு 5 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும். அப்படி கை காமிச்சு சிரிச்சுட்டு அப்புறம் மெதுவாக அப்படி நடந்து அப்படி மேலே போவார். அது மட்டும் தான் எனக்கு மெமரியாக, அவர் நேரில் பார்த்த மெமரி. பட் படங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ VSCR இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எல்லார் வீட்லையும் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் அந்த சாங் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ஹை இருக்கும்.
எல்லாம் ஒரு பயங்கரமான ஹை இருக்கும், திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். நமக்கு வந்து லயன் கிங் பார்க்கும்போது எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே கிராஃப் அது. ஸோ திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்போம். பட் இது பண்ணணுங்கும் போது ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. பிகாஸ் ஐ நெவர் ஐடென்டிஃபை வித் ஹிம். இஸ் குவிக். இல்லை, அவர் பயங்கர டேலண்டடு. அவரால் வந்து அவரோட ஸ்வாட் ஃபைட்டிங்கும் ஸ்டிக் ஃபைட்டிங்கும் வந்து எல்லாருக்கும் பாடம். அது மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் அதில் தேர்ச்சி பெற்றிருந்திருக்காரு. அண்ட் அவரோட ஆரா இஸ் டூ பிக். நம்ம பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நம்மளோட சப்கான்ஷியஸ்ல இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி இவங்க 2 பேர் வந்து நீங்கள் அவங்க படங்களை பார்க்கலன்னா கூட கல்ச்சுரலி அவங்களோட வாய்ஸும் அவங்க மறுபடியும் சொன்ன விஷயங்களும். ரிக்ஷாக்காரன் படம் வரும்போது யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களா, ரிக்ஷாக்காரன் இப்படி போட்டிருக்காங்களா, இனிமே பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ரிக்ஷாக்காரங்களும் அவர் மாதிரி தான் வந்து ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ரிக்ஷாக்காரனா ஏன் பாவமாக இருக்கணும், நீ ஸ்டைலாக இரு அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறது இருக்குல்ல. அப்படி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நம்ம அந்த ஜென்ரேஷனில் நான் அவரோட தியேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப நான் இல்லை. பட் அவரோட விஷயங்கள் மக்கள் பேசுறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து அவரை வந்து நான் ஹீரோவாக காட்ட முடியும், அவரோட கான்ஷியஸ்னஸ் வந்து இதில் கொண்டு வர முடியும்னு பண்ணுறாருங்கும் போது தென் வி ஹேவ் டு கீப் வாட்சிங் ஹிம். நம்ம வந்து எப்படி அதை கொண்டு வர போகிறோம், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதை வந்து எனாக்ட் பண்ணி கொண்டு வர்றது இஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் கெட்டிங் த லுக் ரைட். இப்போ காஸ்டியூம் எல்லாம் பூர்ணிமாலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 10-15 ஐட்ரேஷன் பண்ணிப்பாங்க ஒரு காஸ்டியூமை டு கெட் இட் ரைட். பிகாஸ் எனக்கு சூட் ஆகணும், என்னோட ஃபிசிக்கு அது சூட் ஆகணும். அண்ட் தென் அவருடைய வசனங்களை பார்த்து அவர் எப்படி பேசுகிறாரு. அவர் ஒரு இப்போ நம்ம ஆக்டராகவும் இருக்கோம். நம்ம ஒரு 15-20 இயர்ஸ் ஆக்டராக இருக்கும்போது ஒரு ஆக்டராக அவர் ஒரு சீன் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு டைலாக் எப்படி டெலிவர் பண்ணுறாரு. டைலாக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். அவரோட டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாக இருக்கும். அவர் மாதிரி மாஸ் சீன் மாதிரி மாஸ் டைலாக் தான். என்னை நம்பாமல் கற்றவர்கள் பல பேர் உண்டு, என்னை நம்பி கற்றவர்கள் இன்று வரை இல்லை. எப்படி என்ன டைலாக்? இல்ல, நீங்க டயலாக் சொல்றீங்க, எனக்கு ஒரு few seconds எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. உங்க முகம் மட்டும் தான் தெரியுது. அப்படியே தெரியுறீங்க நீங்க அவர் மாதிரி. பார்த்துட்டே இருக்கேன், நான் மேடா பார்த்துட்டே இருந்தேன். எத்தனை படங்கள் பாத்தீங்க சார் அவரது? ஐ திங்க் அவருடைய பிரைம் ஃபிலிம்ஸ்னா நான் சூஸ் பண்ணிக்கிட்டு தான் எங்க வீட்டு பிள்ளை, 1000ல் ஒருவன், அன்பேவால எத்தனை வாட்டி பார்த்தேனே தெரியல. அதுவும் சரோஜாதேவி அம்மா கூட இருக்கிற சீன்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக். சாங்ஸ் ஆஃப்கோர்ஸ். அப்போ குடியிருந்த கோயில். ஐ திங்க் மறுபடியும் பார்த்து எது நமக்கு சூட் ஆகும். அவர் இந்த சீன் நடிச்சா என்ன பண்ணியிருப்பாரு, அவர் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படி இல்லை. யூ ஹேவ் டு கீப் ரீஇமேஜினிங் த ஹோல் திங். பட் எனக்கு அது சொன்ன மாதிரி அது ஒரு இன்விசிபிளான ஒரு இடம். பட் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஸ்டில் வர்த் இட். சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு மேஜர் விஷயத்த அவர் கையில் கொடுத்துட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் சில ஏரியா வதிர ஒரு ஏரியாவில் என்னன்னா, நான் ஆக்ட் பண்ணி எழுத முடியல. சில நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை கூட நம்ம யூகிச்சு டைலாக் எழுதியிருப்போம். வாத்தியார் மாதிரி எனக்கு பண்ணி பார்த்து எழுத வரல. அதனால என்ன ரெக்யர்மெண்ட் அதை மட்டும் தான் சீனில் இருக்கும். அவர் தான் நடிச்சு பார்த்து சொல்லணும். நாங்கள் போய் சொல்லுங்க அப்படி ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவில் அவர் ரைட்டர் ஆகிட்டோம். நாங்கள் போய் தேடணும் அவரோட ரைட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா. கலைஞானம் சார்லாம் இருந்தாரு, அவர்கிட்டலாம் கேட்டாங்க எப்படி டைலாக், அவர் எப்படி இந்த மாதிரி டைலாக்ஸ் கேட்பாரு. ஏன்னா யூ வாஸ் அ டைரக்டர் ஆல்சோ. ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணிருக்காருங்கும் போது பயங்கரமாக கிரியேட்டிவ் ப்ராசஸ் இன்வால்வ்டாக இருப்பார். சாங் லிரிக்ஸ் எப்படி இருக்கணும், அது வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லைன்னா அது வேணான்னு சொல்லிடுவாங்க. இது அதுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்குது. நேற்று கூட ஒரு லிரிக் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். அது நான் அப்புறமா ஞாபகம் நான் சொல்கிறேன். பட் லிரிக் வைஸ் அந்த வார்த்தை வரைக்கும் மீனிங் அவர் தேடி பிடிப்பார். ஸோ நாங்கள் பழைய ரைட்டர்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தோம் என்ன மாதிரி டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு கலைஞானம் சார் ஒரு டைலாக்ஸ் சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு வந்து ஒரு லவ் சீனு, இப்போ அந்த பொண்ணு பேசுது, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் என்னமா டைலாக் எழுதியிருப்பாரு. உடனே ஒரு அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுது, பிரச்சனைங்கிறவே லவ் பண்ணுது. அவசரம் ஊரே பற்றி எறிகிறது, நீ தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறாய் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னார். அந்த மீட்டர் பிடிச்ச உடனே தான் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓ வி கேன் ரைட், அவர் மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு. எப்படி ஊரே பற்றி எறிகிறது, நீ தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறாய் அப்படின்னு. ஆக்சுவலி லுக் அட் ஹவ் இன்னையோடைய லைஃப்க்கு அது எவ்வளவு ஆப்டா இருக்குல்ல சார். ஊரே பத்தி எரியுது, நம்ம தாகத்துக்கு தண்ணி. ஐயோ கேசா போறேன். What so beautifully said, இல்ல the way of understanding, வார்த்தைகளை பயன்படுத்துறது, their thoughts, they were so rich. நம்ம ரொம்ப வந்து ஓகே கூட கே போட்டு பழகிட்டோம். we are simplify பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாயிட்டோம். அவங்க ஆர்ட்ஃபுல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுதான். சார் வில்லனை கூட அடிக்க மாட்டாரு சார் படத்துல. இப்படி சாட்டையை தூக்குனாரே வில்லன் படிக்கட்டுல விழுவாரு. he was such a good human, so dignified அவர் பிரசன்ட் பண்றதுக்கு முதல்ல இல்ல மக்களை நேசிச்சிருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்கும். நான் வந்து ஷார்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அவரை கும்பிட்டு தான் போவேன். பயமா இருக்கும். ஐ ரியலி ப்ரேட். நடிகர் சங்கத்துல இருக்கும் போதுமே வந்து நான் இருந்த பொசிஷன்ல அவர் இருந்திருக்காரு.
ஸோ வந்து நான் பல நாள் வரல சிக்கல்கள் ஏகப்பட்ட சிக்கல் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது சினிமாக்கு நடுவில் அதை வேற நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் ஐ ஹவ் ஆக்சுவலி ப்ரேட் ஃபார் முன்னோர் வழிபாடு மாதிரி இல்லை, நீங்க பாத்துங்க அப்படின்னு இப்போ சொல்லும்போது கூட நான் சொல்றேன். நீங்க யா யா ஐ ரியலி அவ சொன்ன மாதிரி அந்த பக்தி மாதிரி தான் அது இல்ல. were you emotional at some point sir? ஏதாவது ஒரு எதுங்க? பாயிண்ட்ல ஒரு when you went back home and you were ஒரு 4 சீன் முடிச்சிட்டோம் 5 சீன் முடிச்சிட்டோம் பாதி படம் முடிச்சிட்டோம் இல்ல மேபி டப்பிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் you went back home and you sat down ஒரு 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 சென்ஸ் ஆஃப் எமோஷன் ஒன்னு ஹிட் இல்ல எனக்கு எப்படி நான் அப்படி ரியலைஸ் பண்றேன்னா, நான் ஆல்வேஸ் கனெக்ட் டாட்ஸ்ல நடக்கும்போது நமக்கு தெரியாது. பட் when you connect the dots and see you will understand certain things. அப்ப இந்த ரெண்டாவது படம் பேர் 1001. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பொன்னியின் செல்வன் நடிக்கிறேன். அது அவர் ஆசைப்பட்ட கேரக்டர் அதே கேரக்டர் வந்தியத்தேவனா நான் நடிக்கிறேன். ஆமா இப்போ வாவத்தியார்னு ஒரு படம் மறுபடியும் வந்து உட்காரு. பிகாஸ் ஐ நெவர் கனெக்டட் ஆல் திஸ். பட் யோசிச்சு பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு பிளெஸிங் வந்து நமக்கு இருக்குன்னு நம்ம நம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஒரு படம் நான் தைரியமா பண்ணுவேன்லாம் நான் நினைக்கல. இப்போ நான் நம்புறேன் சார் அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை ஆமா. and அவருடைய சக்தியை so beautifully done இல்ல அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அது மட்டும். ஆனா அவரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்குள்ள போனீங்கன்னா அவர் அவ்வளோ பெயின் சந்திச்சிருக்காரு. பட் அதை தாண்டி மக்கள் நேசம்ங்கிறது வந்து was so high. Yeah. சூப்பர் சார். இப்போ கிருத்தியோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு மேஜரான ஸ்டோரி ரைட்டராக வந்து ஒரு ஸ்டோரியில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த நிறைய ஆங்கிள்ஸை வந்து அந்த கேரக்டர்ஸ் அட்ரஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதாவது அந்த ஸ்டோரியோட ஒரு லேயர் வந்து ஒரு கேரக்டரை அட்ரஸ் பண்ண நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்டிக்கலாக ஒரு லேயர் இருக்குது, அது மிஸ்டிக்கலாக இல்லையா என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம். அப்படின்னா அவங்க தான் அந்த கேரக்டர் தான் இவங்க. ஸோ வந்து அந்த லேயரை இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க படம் முழுக்க. பட் எனக்கு கிருத்தி வந்து என்னாச்சுன்னா, நான் ரொம்ப பர்டிகுலர் இருந்தேன்னா படத்தில் வந்து ஒரு டால் லைக் குவாலிட்டி, கிளாமரஸ், ஸ்டார்டம் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அப்படி மட்டும் கிடையாது. ஏன்னா நான் நல்ல கேரக்டர் எழுதியிருக்கோம், யாராச்சும் நல்லா நடிச்சுட்டா இட் வில் ரியலி ஸ்டாண்ட் குட். அவங்க பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர் படத்தில். ஸோ என்ன அதனால் ஐ வாண்ட் திஸ் டு பி ஸ்பெஷல். யாராச்சும் நல்லா நடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவங்க வந்து ஷி டிட் குட். அவங்க நடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி ஹாப்பி. எனக்கு வந்து ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த கதையை படிச்சு நான் சொன்ன கதையே புரியலன்னு சொன்னேன். அது இந்த கேரக்டர் எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவரோட இமேஜினேஷன்ல அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வடிவம் இல்லை. ஆனா வடிவம் வரும்போது இது சரியா இருக்குன்னு அவர் சொல்லிடுவாரு. இது வரலன்னா வரல, சரியா இல்ல சார் வரும்போது இது கரெக்டா இருக்கு, இது திஸ் இஸ் வாட் ஃபிட்ஸ் இன்டு மை. அது என்ன அந்த இமேஜினேஷனே ஒரு லூஸா இருக்கும், அந்த இமேஜினேஷனுக்குள்ள அவனை ஃபிட் இன் பண்ணணும். பட் இவங்க வர்றாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து வேற சீன் டுகெதர். அவங்க ஆல்ரெடி அவங்களோட சீன்ஸ் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் ஆல்ரெடி இன் த ஃபார்ம். அப்படி உள்ள ஓடி வந்து கால் போட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஷாக் ஆயிடுச்சு எனக்கு ஒரு செகண்ட். என்னடா அந்த பொண்ணு பார்த்தா எப்படி ஹவு டு யூ கெட் இட் ஸோ ரைட்னா இல்லை ஐ பீன் டூயிங் மை ரிசர்ச்னாங்க. ஓ இதுக்கு ரிசர்ச் எல்லாம் வேற பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஷீஸ் ஆக்சுவலி ஸ்பெண்ட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூனோ ஒரு எனர்ஜி ரீடரா எப்படி இருப்பாங்க, நல்லா பண்ணணும், ஹோலை லேயரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட்டிங் பார்க்கணும், அதில் என்ன பண்ணணும். ஒரு சில இடத்துல அந்த ஆகல சார் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படி ப்ரே பண்ணிட்டு லுக் கொடுப்பாங்க. ஆமா இவங்களா பண்ணல அந்த ஒரு பிஹேவியரை பிடிக்கிறது இருக்குல்ல. அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஷீஸ் காட் ஒன் பிஹேவியர், எப்படி ரீட் பண்ணுவாங்க, எப்படி சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இட்ஸ் வெரி ஸ்மால் இது சொன்ன மாதிரி பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதானு தோணும். ஆனா பண்ற வரைக்கும் அதுக்கு ஃபார்மே கிடையாது இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நீங்க நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அது ஃபார்ம் இல்லை, நீங்க தான் அந்த ஃபார்முக்குள்ள ஃபிட் இன் பண்றீங்க. ஸோ அப்படிங்கும்போது பட் எனக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் ஆனது என்னன்னா ஒரு 3-4 லுக் டெஸ்ட் பண்ணோம் நம்ம. ஆன்சர் ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே அந்த கேரக்டர் பற்றி சொல்லாம இல்லையா தெரியாது. சொன்னாலும் புரியாது, நீங்க சொன்னாலும் புரியாது. He said it's like ஒரு குயின், ஆனா ரொம்ப ஜிப்சி குயின் மாதிரி ஏதாவது. நான் மீட் பண்ணிருக்கேன் ஜிப்சி குயின் ஒருத்தன். யா பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அதை வச்சு தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் நரேஷன்ல அதான் சொன்னார் அவரு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கே அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. He said I've met someone like that once. ஆனா சரி அது எப்படி நம்ம கேரக்டரா மாத்திரலாம்னு எனக்கு தெரியாது. ஸோ we did 3-4 லுக் டெஸ்ட். அந்த காஸ்டியூம்ஸே அவர் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார், இல்லை இப்படி தான் வேணும். அண்ட் he was very particular. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் ட்ரை பண்ணி once I started understanding him and what he likes, அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு லைக் வாட் he sort of wants. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பற்றி சொன்னது எல்லாமே நான் எழுது. I tried to do a little bit of designing on that. And first day வரப்போ I just wanted to come with confidence because I thought I would be really nervous with Karthi sir.
So I just wanted to come with a lot of confidence, அவ்வளவுதான். And அந்த கேரக்டருக்கும் ஒர்க் ஆகும்னு தெரியும். So that was my intention. மாத்தி மாத்தி பாராட்டுறாங்க. அவர் வந்து சொன்ன உடனே அந்த கேரக்டர் ஃபுல்லா இருக்காங்க. சார் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஷாட் வராங்க கால் மேல கால் போட்டு அப்படின்னு ஒரு டயலாக். So much compliments from your director and an ace actor like Karthi sir. How Yeah. does that feel? I think நான் எப்பவுமே சொல்வேன் அதான் எனக்கு ஆக்சுவல் சக்ஸஸ் அதுதான். Like because happiness for me comes from satisfaction of my director and the support of my co-actors. ஏன்னா அதுக்கப்புறம் like when I come back and go to sleep, I can sleep peacefully knowing that I did a good job. Yeah. ஸோ அப்போதான் அந்த தூக்கமே வரும். இல்லைன்னா தூக்கத்துலேயே நான் நினச்சிட்டு இருப்பேன் did I do well, did he say okay. ஏன்னா சில இடத்துல டைம் இல்லாததுனாலையும் ஓகே சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க யாருக்கு வேணா அதை சொல்லலாம். நலன் சார் கிட்ட சொல்லவே முடியாது. இல்ல. அதான் அவர் எல்லாத்துக்கும் ஆபத்து. ஆமால. நான் எந்த பாயிண்ட்லயும் போய் கேட்டா அவர் யோசிச்சு இல்ல ஓகே ஏன் ஓகே அண்ட் ஏன் ஓகே இல்லைன்னு சொல்லுவாரு. ஸோ அவ்வளோ கிளாரிட்டி அவர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நைஸ். சார் இப்போ இத்தனை விஷயம் சொல்றேன் சீசன் சீரியஸ் ஆர்டிஸ்ட். ஆமா. although I mean I'll be very honest Kriti, usually when we see someone very pretty, no, we always think okay anga varuvanga avanga character play பண்ணிட்டு போய்டுவாங்கன்னு. But someone who's so emotionally invested in a film, I'm so honored to be having a conversation with someone like that. Thank you so much for that. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் a collaborative effort அப்படின்னு. அந்த மாதிரி conversations are very rare, and to give us that kind of a conversation and the kind of investment you put emotionally into a film, that is rare and it is truly special. So thank you for that. நான் சொல்வேன் you're certainly here to stay. அதுல டவுட்டே கிடையாது. And இதை பார்த்த உடனே அப்படியே தமிழ் ரசிகர்களாக சொல்றேன். இப்போ ஒரு படத்துல ஒரு சீன் இருக்கு. சீன் வந்து நான் என்ன சொன்னேன்னா நீங்க பாக்குறீங்க உங்க கண்ணில் அவங்க படுறாங்க பார்த்தோன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க அதை என்ன ஆட் பண்ண இம்ப்ரூவைஸ் பண்ணாங்கன்னா பண்ணும்போது லைட்டாக அவங்களை அடிக்கும் ஃபீல் பண்ணிட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த ஃபீல் பண்ணுங்கிறத நம்ம சொல்லலை. அது பண்ணும்போது எனக்கு சர்ப்ரைஸ் வா கரெக்டாக இருக்கு. அந்த மாதிரி சொல்கிறேன். அது அவங்களா பொறுப்படுத்திக்கணும்ல. that is serious craftsmanship. But I think that also comes from அவர் எப்பவுமே I knew that எந்த இடத்துலையும் it's not like he doesn't trust me. அவர் எப்பவுமே வந்து ரொம்ப சொல்ல மாட்டாரு. He'll say what he wants, but he won't try to push you to do something that you don't want to do. So அந்த trust இருக்கும்போது you feel even more responsible to give something good. And I saw that with everyone. So it's not just me or Karthi. With everyone, he will have that trust. And நாங்களே படம் தேடி தான் பார்க்குறோம். தேடி தேடி எடுக்கிறோம். But that's truly beautiful. சார் இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு சார். நீங்க ஒரு குவாக்கியான ஒரு மனிதர், ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான யாருமே நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கதையை உருவாக்கி கொண்டு வந்து I'm going to break my barriers ன்னு ஒருத்தரை கூட்டிட்டு வரீங்க. அவர் படத்துல நடிக்கிறாரு. Someone like Kriti and Rajkiran sir and Sathiraj sir and so many people are there in the film. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வாவாதியார் மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கிறது சந்தோஷ் நாராயண் ஒரு கேரக்டர் சார். அவரு சார் கோக்கியே ரீடிஃபைன் பண்றவர். கோக்கியே பின்னாடில இருந்து படிப்பாரு அவரு. What kind of magic has he done for the film? ஒரு போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா எங்க 2 பேருக்கு என்ன சேலஞ்சுனா நான் வந்து சந்தோஷ் வேற வச்சு பண்ணுறேன் படம் அப்படிலாம் நான் திங்க் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த படம் எனக்கு வேற சோன் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 90s மசாலா அப்படி உள்ளே போனேன். பட் அதில் என்னோட என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம மொழி நம்ம லாங்குவேஜ் நம்ம தன்மை உள்ளே இருக்கும். அப்படி சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷ் வேற ஆள் வச்சு போனாங்க பெட்டர் இருக்கும். வேற டைப் ஆஃப் ஃபிலிம் நமக்கு வேற டைப் வேணும் அதை நானே பண்ணித்தரேன். அந்த வெரைட்டி நானே கொடுக்குறேன். கன்ஃபியூஸ் ஆகாத நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாரு. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான படம் தான். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதாவது குயர்க்கியாகவும் இருக்கணும். பட் ஆனால் இட் கான் பி வெரி பர்சனல் டேஸ்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஜானருக்கு கேரக்டர் பண்ணுறோம். ஆனால் எங்களோட சிக்னேச்சர் வச்சுக்கணும். இது ஒரு ட்ரிக்கியான பிளேஸு. இட்ஸ் ஆல் த ட்ரெய்லர். நோ அந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் மியூசிக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கள் ஜோன்லேயே வராது. இந்த ட்ரெய்லர் விச் யூ சானோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ட்ரெய்லர். ஓகே. ஆனால் அது ஆக்சுவலாக நான் இவர் மியூசிக் போட்டோன்னு பார்த்தா அது வேறு ஜோனுக்கு போகுது. ஸோ
அதான் சொல்லல, படம் கீப்ஸ் ஆன் இவால்விங். நான் வந்து நானும் உங்களோட சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா சார். இப்போவும் சொல்றேன் சார், அதுல என்ன ஹிட் பண்ணது அந்த ட்ரெய்லர்ல கார்த்தி சார் அந்த ஹார்ஸ்ல நான் அது வந்து உட்காந்து சார் வேணுமா சார் அப்படின்னு அவாய்ட் பண்ண பார்த்தேன். அந்த ஷாட்டையா எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் இங்கேயே போயிட போறேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். Sir, நிஜமா சொல்றேன் sir. I think that is one of the most iconic scenes. See, no, I want to hold that bag. வேற ஒண்ணும் இல்ல. அப்புறமா காமிக்கிறேன். It's your bag, sir, and it is a very special bag. This will be one of your best bags நான் சொல்றேன். அதுல அவர் அங்க அப்படி திரும்பி அங்க வருது இல்ல சார், அங்க நமக்கு 60s 70s இவர் இருந்த காலகட்டத்துல அந்த ட்ரம்பெட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும் சார். அந்த ட்ரம்பெட் கேக்குது சார் அந்த இடத்துல. அது திரும்பும் போது அது I in fact watched it only on a phone. பட் அதோட அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காரு அதுல, அந்த 60s 70s ஃபீல் எல்லாம் வந்துருச்சு சார். அவருக்கான மரியாதை, இன்னியோடைய குவாக்கியோடைய ஃபீல், எவ்ரிதிங் வாஸ் சோ பியூட்டிஃபுல்லி புட் டுகெதர். இட் வாஸ் தட் மேஜிக்கல். நீங்க எக்ஸ்ப்ளோரிங் ஃபங்க் ரொம்ப பண்ணி ஜாலியா இருக்கு. சூப்பரா பாருங்க. ஆனா வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆல்சோ. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் அவரை கொண்டு வர்றது எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம பண்ணணுமோ அது பண்ணிட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். படத்தை பத்தி வேற ஏதாவது மக்கள் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப பாருங்க இது சொல்லி அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் மக்கள் கிட்ட நீங்க சொல்றதுக்கு? இது படம் நீங்க வந்து இந்த இரால இருந்து இந்த படத்தை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா முடியும் போது வேற இரால எப்படி? இல்ல இது வந்து எதிர்பார்ப்பு, கான்ஃபிடன்ஸ் கிடையாது. எதிர்பார்ப்பு உங்களை வேற இடத்துக்கு கடத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் வந்துச்சா அப்படி கேட்டுப்பேன் நான். Walking in this you can belong to any era and you walk in to watch the film. ஆனா வெளிய போகும்போது you carry back. நம்ம செட் பண்ணிருக்கோம்ல அந்த டைம் ஒரு சார் நம்மளோட 90s அழகா இருக்கு அந்த லைனே. நல்லா இருக்கு. பட் நான் திருப்பி சொல்றேன் டிஸ்க்ளைமர், இது வந்து எதிர்பார்ப்பு. சார் how much do you love the film சொல்லுங்க. இது இன்னைக்கு சரி நிஜமா கேக்குறேன் சார், எமோஷனலா கேக்குறேன் சார் நான். இது ஃபிலிம் யா see இது நாங்க லவ்லாம் பண்ண முடியாது. we are like மேக்கிங் இட் ரியா. ஏன் குழந்தை அது அந்த மாதிரி அப்படி கிடையாது. we are very privileged to do this. privileged to do it. It's a privilege to be celebrating MJR sir ஒரு அழகான வடிவத்துல. சூப்பர் சார். சோ படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபன்னுக்கு போலாம் சார். சரி ஓகேங்களா? we'll start sir. இல்ல நான் ஜார்ஜ் பத்தி நான் Oh சொல்றேன். yes please. பிகாஸ் ஜார்ஜோட ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஆகும். ஐ திங்க் வாட் தேவ் எக்ஸ்ப்ளோர்ட். ஏன்னா இது ஒரு வேற ஒரு பேரலல் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி இருக்குங்கும்போது அதுக்கான தன்மை எல்லாத்துலேயும் இருக்கணும். லைக் ஆர்ட் டைரக்டர் கிரனோட ஒர்க் ஆகட்டும், இல்லை வந்து ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும். அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஜார்ஜ் வந்து ஒரு இப்போ சொன்னார் இல்லையா, ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு வைட்ல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் ஷாட் வச்சு லைட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் 60s படமா இருக்குன்னு இருக்கேன். அது எப்படி அதை கிரியேட் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் உட்காரும் போது 60s படமா இருக்குங்கிறது இருக்குல்ல. ஸோ வந்து சைலண்டா அவங்க ஒரு ஒர்க், ஒரு ரிசர்ச், ஹவு டு பிரிங் பேக், எப்படி அந்த மூமெண்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுங்கிறதுக்கு டெஃபினிஷன் இல்லை, ரெஃபரன்சஸே கிடையாது இதுக்கு. அப்ப நம்ம எப்படி பண்ண போறோம், எப்படி கொண்டு வர போறோம், இந்த காலகட்டத்துல இருந்து அந்த காலகட்டத்தை எப்படி காட்ட போறோங்கிறது இருக்குல்ல. அந்த ஒர்க் ஐ திங்க் ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணதாகட்டும், ஃபேண்டசி கிரியேட் பண்ணாலும் அது ரியலிஸ்டிக்காவும் அந்த வாவ் ஃபேக்டர் கொண்டு வரும் இல்லையா. அது வந்து ஐ திங்க் அது எப்படி ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்க வேலை பண்றது நுணுக்கங்களை காட்டிக்கிறது இல்லை, ஒர்க் பண்ணிடுறாங்க. எங்களுக்கே ஒரு செகண்ட் வந்து கேஷ்ல திடீர்னு ஸ்ட்ரைக்ஸ் போகும், அப்படி பண்ணிடுறாங்க அப்படின்னு. கிரேட் ஒர்க், மாஸ்டர்ஃபுல்லான ஒர்க் அவங்க. சூப்பர் சார். இந்த படத்துல ஆஃப் கோர்ஸ் ஆக்ஷனும் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் சார் இருக்கும்போதே அவருடைய ஆக்ஷன் எனக்கு ஆசையா இருங்க. ஐ வாண்ட் டு மேக் எ ஸ்பெக்டபிள். அதான் ட்ரை பண்ணேன். அனரசு மாஸ்டர் ஆல்சோ ஹஸ் டன் மேஜிக் தேர் இல்லீங்களா. அதுக்கும் நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படமா பண்ணணும். நம்ம பார்த்துருக்கோம் 90sல இருக்கும்போது, நான் சொல்றது ப்ரூஸ்லி படங்கள்ல இருந்து அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரியான குவாலிட்டி நம்ம ஆக்ஷன்ல கொடுக்கணும்னு சொல்லி தி ரியலி ஒர்க் ஹார்ட் ஃபார் எவ்ரி சிங்கிள் திங். சார் அந்த பிரபஞ்சம் வரைக்கும் கத்துக்கிட்டீங்களா சார் திருப்பியும்? ஆமா, கையில கொடுத்து சுத்த சொன்னாங்க. 10 தடவை கீழே வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ பழசெல்லாம் மறந்துருச்சு போல இருக்கேன். திரும்ப பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு மார்னிங் 1 hour, அப்புறம் ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் ஒரு 1 hourன்னு மாஸ்டர் பாவம் எனக்காக வந்து அவரு ஒரு 10-20 தடவை சுத்தி காட்டுவார் பாண்டியன் மாஸ்டர். ஏன்னா அவர் வந்து மாடகுளம் ரவி மாஸ்டருடைய அவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவங்களுடைய பேரலல்ஸ், அந்த கண்டெம்பரரிஸ். ஸோ அவர் ஸ்டைலே தெரியும். எம்ஜிஆர் எப்படி சுத்துவாரு, எப்ப மேல பாப்பாரு, எப்ப கீழே பாப்பாரு, அதுல ஒரு ஜர்க்காலாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி காட்டுவாரு. ஸோ அது பண்ணி தென் வேர்ட் மாடர்னா இன்டர்பிரேட் பண்ணணும். எக்ஸாக்டா அதே பண்ண முடியாது, மாடர்னா இன்டர்பிரேட் பண்ணணும். பட் ஸ்டில் லெசன்ஸ் இருக்கு இல்லையா, திரும்ப போய் நின்று ப்ராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவனால ப்ராக்டிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிலம்பம் வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்ம், நம்ம ஊர்ல இருக்க பெரிய ஆர்ட் ஃபார்ம். அது வந்து ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கு. நம்ம கையில பிடிச்சி சுத்தும் போது அதுல வந்து வர்மா அவ்வளோ இருக்கு. when you hold it and நீங்க சுத்தும் போது அந்த ஸ்பீட்ல போகும்போது அவ்வளோ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அது வந்து டச் பண்ணுது இல்லையா.
ஸோ அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அந்த 1 month மாஸ்டர் கூட திரும்பவும் நான் கெரியர் ஸ்டார்டிங்கில் மாஸ்டர் கூடயே இருப்பேன். திரும்ப அதே மாதிரி ஒரு 1 month அவர் கூடயே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதில் அவ்வளோ லேர்னிங்கும் அதுலேயும் எம்ஜிஆர் அவங்களுடைய கதைகள் கேட்குறதும். சார் அப்போ அப்படி டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குல்ல சார்? எம்ஜிஆர் சாரோடைய ரொமான்டிக் சைடு வேற ரியாக்ஷன்ஸ் இருந்தது, அவருடைய ஆக்ஷனுக்கு வேற ரியாக்ஷன்ஸ் இருந்தது, அவருடைய இமோஷன்ஸ் இருக்குல்ல சார். டக்குன்னு ஏழை மக்கள் இவர் அப்படியே வண்டி தள்ளிக்கிட்டு போறாரு, டக்குன்னு வண்டி விட்டு போவாரு, அந்த அரிசி மூட்டையெல்லாம் கீழே விழும், அதை பத்தி கவலைப்படாம அவர் திருப்பி போய் அந்த பாட்டி தாத்தாவெல்லாம் காப்பாத்துவாரு. எவ்ரி பேரல் இமோஷன் யூனோ தட் வி சி இன் சினிமா, ஒன்னொன்றுக்கு அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸும் பாடி லாங்குவேஜும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது எல்லாத்தையும் தனித்தனியா பாக்ஸா போட்டு கேப்சுலேட் பண்ணி உள்ள வாங்கி நீங்க டெலிவர் பண்ணி சொன்ன மாதிரி முயற்சி பண்ணிருக்கோம். We just tried whatever we could. So what is the preparation time for this, sir? How many years? அப்படிலாம் இல்லை, அது ஆரம்பத்துல இருந்து ஐ திங்க் கண்டினியூஸா. பட் எனக்கு தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த வாத்தியார் சீன் பண்றோம் அது வரப்போகுதுன்னா முதலே கேட்டுருவேன், திடீர்னு வந்து சொல்லாதீங்க. பிகாஸ் நான் இது ஸ்டார்ட் அது ஒரு எவ்ரி சீன் முன்னாடியும் அது 3-4 days ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஜஸ்ட் யூனோ கெட்டிங், அதாவது என்ன சோக்கிங் யுவர் செல்ஃப் அது மாதிரி. படம் மாதிரி வெப் சீரிஸ் சார் வந்து கம்ப்ளீட்டா மாறி ஐயோ நீங்க 2 வருஷம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நல்லா தெரியுது சீன் ஆரம்பிக்கல போக அப்படியே பயங்கர அதிகமாயிட்டு போகுது. அவரோட பிரசன்ஸ் இவர்கிட்ட அப்படியே அதிகமாயிட்டு போகுது. when you're spending more and more time சேஞ்ச் இருந்துச்சு. அதனால எனக்கு என்னன்னா எவ்வளவு டைம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கணும். I should not let it go. இல்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour கிடைச்சாலும் அதுல ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்க முடியுமா, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா. சில டைம் ஷார்ட்டுக்கு முன்னாடிலாம் ஒரு தடவை ஷார்ட்டை பார்த்துட்டு போய் நின்றுப்போம். அது மாதிரியும் பண்ணிட்டே இருந்தோம். கான்ஸ்டன்ட்லி யூனோ புட்டிங் மை செல்ஃப் டு ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் ஹிஸ் சாங்ஸ், ஹிஸ் ஆக்ஷன் அது பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப நல்ல கீ டேக்அவே வின் பண்ணதுன்னா மிமிக் பண்றது. அப்ப என்ன பண்ணோம், அப்ப உண்மையா அதை பசங்க கொண்டு வரணும். அது நல்ல அதுதான் கேம் அப்ரோச் and it's a challenge also, sir. Imitate பண்ண கூடாது, but you're an actor. But I'm not a mimicry artist. You're not a mimicry artist, you're an actor. Apply to lot of things. அது இந்த கிராஃப்ட் இந்த ரோல் அப்ரோச் பண்ணல, அது எனக்கே வேற எதுக்குலாம் தோணும். அது ஒரு நல்ல மீட்டர், அது நாட் ரிப்ளிகேட். ஆமா டூ இட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் மேட்ச். தெரியலங்க, நீங்க அப்பல ஜர்க்கெல்லாம் கொடுக்காதீங்க, நீ படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா நாங்க பாட்டுக்கு சார் நான் ட்ரெய்லர்லயே சொல்றேன் சார், படம் ஹிட் சார். இந்த யூனிஃபார்ம் என்ன சார்? இது இந்த மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து இதெல்லாம் சேட்டை, இது சேட்டை தான் சார். அது என்ன சார் காக்கியில இது சஃபாரி சூட்டோட யூனிஃபார்ம் தானே சார்? அது ட்ரெய்லர்லயே சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன சார் கருத்து? நல்லா இருக்கா இல்லையா? காக்கி சார் போட்டா எல்லாமே அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து இட்ஸ் நாட் ரியல் இல்ல. ஆமா இது நீங்க ரியாலிட்டியோட குழப்பி வேணும் படம் பாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஒரு ஒன் மோர் அடிஷன். என்ன ஒரு யூனிஃபார்ம்ல எல்லாம் பார்த்துருக்கேன் சார், தீரன்ல எல்லாம் நடுங்கி இருக்கோம் சாருக்குலாம். அப்படியே சஃபாரியில எடுத்துருக்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீசை இல்லாத ஒரு போலீஸ் எவ்வளவு கூச்சமா இருக்கு எனக்கு. என்ன கியூட்டா இருக்கு சார், அழகா இருக்கு சார், ஃபேண்டாஸ்டிக். ஸோ லாட் ஆஃப் குவாக்கி எலிமெண்ட்ஸ் இருக்கு, அழகான ஒரு கதை இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரி ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கு. அண்ட் வித் ஆல் சின்சியரிட்டி அண்ட் டெடிகேஷன் to be blessed to make a film like this and give it to the audience அப்படின்றது தான் உங்களுடைய கருத்துக்கள். சூப்பர் சார். இந்த பிடிஎஸ்ல நடந்த ஃபன் பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது மறக்கவே முடியாதது, யாராவது ரொம்ப பண்ண சேட்டை அந்த மாதிரி? எல்லாருமே நல்லவங்க தான் சார் உங்க செட்டில். நாங்க தான் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே பிடிஎஸ்ல நடக்கல, எல்லாருமே நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஃபுல் டைம். இது நடந்திருக்கும், எனக்கு தெரியல. நான் வந்து இந்த குடுமையே பிடிஎஸ்ல வர்றது தானே சார்? கரெக்ட்டுங்களா? இந்த குடுமையே பிடிஎஸ்ல. இந்த லுக்குக்கு பின்னாடி என்ன சார்? அடுத்த படத்துல நீங்க ஹீரோவா வரீங்களா? இல்லங்க, நான் வயசாயிடுச்சு, இப்ப வளர்த்து பார்க்கணும் அப்படிதான். முடி கொட்டுறதுக்கு முன்னாடி வளர்த்து பார்த்துருவோம். ஆனா நல்லா இருக்கு சார், அழகா இருக்கு உங்களுக்கு. சூப்பர் சார். ஸ்பாலா ரெகுலரா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வித்துறீங்க போல இருக்கு. சூப்பர், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ வேற எந்த பிடிஎஸ் கதைகளும் இல்லை. அப்போ வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். இந்த செக்மெண்ட் வந்து இட் இஸ் அ மியூசிக்கல் செக்மெண்ட். ஓகேங்களா? கார்த்தி சார் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஆனா இப்ப நான் உங்களுக்கு பாடலாம் சொல்ல போறது இல்லை. நீங்க பார்த்த திரைப்படங்கள், ரொம்ப பார்த்து ரசித்த திரைப்படங்கள், அவருடைய பாடல்கள், அதெல்லாம் ஒரு 2 வரியும் நான் சொல்ல போறேன் சார். அதுல இருந்து 3வது 4வது வரி வரைக்கும் நீங்க போயிடணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து நீங்க எவ்வளவு அவரை ரசிச்சிருக்கீங்க. யார் வேணாலும் பாடலாம். அதுல கிருத்தி ஒரு பாட்டு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். சரியா போச்சு. ஓகேங்களா? ரெடியா? போலாமா? ஓகே, ட்ரை பண்றேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. சொல்லுமா, இது ஊரறிந்த உண்மை, நீ செல்லுகின்ற பாதை, பேர் அறிஞர் காட்டும் பாதை. இதெல்லாம் சூப்பர் ஹிட் சாங்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் பாட வேண்டாம்னு சொன்னீங்க, நான் வசனமா சொல்லிட்டேன். நீங்க நல்லா பாடுவீங்க போல இருக்கு.
ஹோஸ்ட் ஆஃப் சிங்கிங் ஷோ. பாருங்க சார், ஒரு 4 வரி. அது நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நாம் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பியூட்டிஃபுல் இஸ் தட். சூப்பர் சார். அடுத்து நீங்க பாட போறீங்க. ஆஹா. நீங்க பேசுங்க சார். Right. நீங்க வசனமா பேசுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் தான் எனக்கு எப்பவுமே தெரியும். நான் முயற்சி lyrics நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்க படம் சார். அதனால இதை நான் என்ன சொல்றேன்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா ஆ என்ன சார்? அது நடந்து படம். உயிருள்ள ஒரு துன்பம் இல்லை, ஒரு துன்பம் இல்லை. அவர் கடலிலே விட மாட்டார். சூப்பர் சார். கார்த்தி சார் தான் பாடுறாரு. ஹெல்ப் இல்ல, நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் நான் ஒன்று பண்ணிட்டேன் சார். அப்ப நாலாவது Dancer. லைன் போதும், அப்புறம் ஆடிட்டு இருக்கோம். பாடி லாங்குவேஜ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் எது சார்? சரி, அது நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம தெரியுது இல்ல. ஆக்சுவலா நடக்கிறது, நிக்கிறது எல்லாமே ஸ்டைல். ஆக்சுவலா அவர் ஐடென்டிஃபைபிளா வெளியே பண்ணி காட்டுறாருல, அது இல்லை. நீங்க மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பாடியில் வராது. இட் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரானரி ஸ்டேட் இருக்கணும். அப்பதான் அவ்வளோ அழகா இருக்கும் பாடி. நல்லா இருக்கும் பார்க்க. நல்லா இருக்கு. நம்ம வந்து மிமிக்ரியா பண்ற ஆக்ஷன்ஸ் இல்லாம நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. அவர் மாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், ஃப்ரெண்டு குரு மாதிரி எனக்கு சிலம்பத்தில். அவர் சொன்னார், அவரோட அட்ராக்ஷனே இன்னும் சிலம்பம். ஸோ அவர் சிலம்பம் பண்ணுறதே பயங்கர அட்ராக்ஷனா. அதுவே ரொம்ப அழகா இருக்குமா. ஒரு படம் ஒரு பேர் மறந்துட்டேன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த படம் மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெஞ்சு படமாக இருக்கும். ஓப்பனிங்கில் வந்து ஒரு பெரிய மாட்டு வண்டி போகிறது தான் ஷார்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதில் வந்து அழகாக அப்படி சுற்றுவார் ஒரு வாத்தியார். அது வந்து ஃப்ரெஞ்சு படம் மாதிரி சவுண்ட் மியூசிக் இருக்காது, விஜிஎம் இல்லாமல் சவுண்ட்லேயே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் பண்ணுறது பார்க்க. ஸோ அப்போ தான் எனக்கு சொன்னது புரிஞ்சு, ஓ இட்ஸ் ஆக்சுவலி லுக்ஸ் பியூட்டிஃபுல், அந்த எவ்வளோ அழகாக பண்ணுறாருன்னு. அதுதான் அட்ராக்ட் பண்ணியிருக்கு மக்களை. இஸ் மூமெண்ட்ஸ் ஆர் வெரி சூப்பர், ரொம்ப பயங்கரம். பியூட்டிஃபுல் சார். இப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டுல சார், இப்போ நீங்க ஆணையிடுறீங்க, இது நடந்துச்சுன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னா மக்களுக்காக நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ ஒன் சைடு இல்ல, அவரு சொன்னதே நல்ல நல்ல விஷயங்கள் அவ்வளவு சொல்லியிருக்காரு இல்லையா. நல்ல வழியில போ, நல்லதே செய், நல்லதே நினை. இல்ல ஏன்னா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காது இருக்குல்ல. ஸோ யூ பி ரைட் இல்ல, ஆல்வேஸ் சூஸ் ரைட் இல்ல. இப்ப எல்லாருமே வந்து பிளாக் தான் அழகா இருக்குன்னு போயிட்டு இருக்காங்க, கிரே கூட விட்டானுங்க இப்போ. அப்படி ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் ஆல்வேஸ் சூஸ் ரைட் திங்ஸ் டு டூ இல்ல. நம்ம சூஸ் பண்றது தானே. அட் எவ்ரி மோமெண்ட் சூஸ் ரைட். ராமன் சார் கூட சொல்லுவார்ல, ஆல்வேஸ் சூஸ் லவ். இங்க ஹேட் இருக்கும்போது கூட சூஸ் லவ் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுவே ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஃபார் அஸ். வேற யாரோ தான் பண்ணல, நாம சூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கல. டூ த ரைட் திங் ஆல்வேஸ். வாட் இஸ் ரைட், வாட் யூ ஃபீல் இஸ் ரைட், டூ த ரைட் திங் ஆல்வேஸ் அப்படிங்கிறது. ஸோ பியூட்டிஃபுல் திங். அப்ப அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஜென்சி வரைக்கும் அப்ளிகபிள் தானே சார்? எல்லாருக்குமே இல்ல. அவரே வந்து என்ன பண்ணிருக்காரு, நிறைய பழைய பெரிய பெரிய புலவர்கள் அவங்க கிட்ட இருந்து நாலேஜை வாங்கி வாங்கி இங்கதான் நான் நல்லது சொல்லணும், இங்க நான் என்ன சொன்னா சரியா இருக்கும் இல்ல, அப்படி தேடி தேடி சொல்றது இருக்குல்ல. அந்த பாட்டு நல்லா இருக்கும் இல்ல. காசு பணம் வந்த உடனே மனம் போன வழி போகட்டுமே இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடாது. காசு அது ஒரு ரொம்ப அழகா லிரிக் வந்து கரெக்ட் பண்ணி பிலாசபிக்கலாவும் கரெக்டா வச்சுட்டே தான் வந்திருக்காரு. He was so particular about that. Yes. Everything has to be clean அப்படின்றது. Being good. அவர் தப்பு வில்லனா நடிக்கவே கூடாதுன்னு சொல்லுதான். ஆல்வேஸ் குட். அப்படிலாம் இருந்தவங்க கிண்டல் பண்ணிடுவாங்க. இப்ப மேலகனுக்கே சொன்னாங்களே, இந்த மாதிரிலாம் யாருங்க இருக்காங்க. பட் we are always going in one direction இல்லையா. அப்படி இருக்கிறவன் தான் புத்திசாலி, அப்படி இருக்கிறவன் தான் சாமர்த்தியசாலின்னு சொல்லிட்டே இருக்கோம். பட் how long have they gone? Yeah. So try to be good அப்படிங்கிறது. அது பிரேம் சார் ரொம்ப அழகா சொன்னாரு சார் இந்த இன்டர்வியூல. இந்த மெய்யழகன் இருக்கணும்னு தானே நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இந்த படத்தோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டே இந்த மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில இல்லைன்ற ஏக்கம் தான். குட்னஸ், எல்லாருக்குமே அன்பு வேணும். குட்னஸ் தான். அன்பாயிரு, நல்லவனாயிரு அப்படிங்க. அவ்வளவுதான், அந்த ஏக்கத்திலேயே தான் ஓடுறோம் எல்லாரும். அதுவே வந்து will change everything இல்ல. உங்களோட எல்லா டெசிஷனையும் மாறும், உலகத்தையே மாத்தும். So beautiful. I just want Yes, to add please. something. I think ஒரு ஃபேனா மட்டும் இல்ல, why Mayalagan worked so much and why இந்த கேரக்டருக்கு கார்த்தி சார் தான் கரெக்ட். ஏன்னா இட்ஸ் சம்திங் பியாண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவரு அவ்வளோ நல்லா இருப்பாரு ரியல் லைஃப்லேயே. தட் குட்னஸ் ஷைன்ஸ் த்ரூ ஹிஸ் கேரக்டர்ஸ்.
So I think it's beyond like when you say you should choose your heroes wisely, and I think in the conversation அது சார் நிறைய தடவை சொன்னாரு that when you choose your hero wisely and அவர் follow பண்ணா you can either become something great or go in some different directions. So what happens when someone goes in this direction? But I think Karthi sir is also like that. Real life Leo avlo he's so secure and such a happy Yeah, person yeah. that he emulates that energy so well. And truly so. I've worked I mean, I only interviews that I meet him or stage shows that I meet him. But he always creates space for everybody. Yeah. அவருடைய உலகம் ரொம்ப பெருசு. Yeah. அந்த உலகத்துல எல்லாரையுமே அரவணைச்சு நிக்கக்கூடியவர். I don't think anybody else could have done வாவாதியார் than you, sir. தெரியல படம் அழகு பார்த்து sir, ஆரம்பத்துல ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் சார், ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கும்போது எம்ஜிஆர் சாருக்கு ஒரு பயோபிக்னு இருந்தால் அந்த பயோபிக்ல உங்களை தவிர்த்து வேற யாருமே நடிக்கவே முடியாது. பயமுறுத்தாதீங்க, தூக்கம் வராது. நிச்சயமா சொல்றேன் சார். அதுலயும் இருந்தது, அவரோட தாட்டாவும் சொன்னாரு. The kind of comments that you read there also is that full of love. உங்களை மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். நான் ரொம்ப பயந்து எனர்ஜி. உண்மையா வந்து நான் ரொம்ப பயத்தோடையும் பக்தியோடையும் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஆமா, அதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறது சார், நீங்க அந்த பக்தியோட பண்ணிட்டீங்களே சார். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இல்ல. அவ்வளவுதான். அண்ட் ஷூட் பண்றப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் ஆமா, அந்த 2 கேரக்டர்ஸ்லயும் அவரோட மைண்ட் செட்லயே அந்த ஒரு டிஃபரன்ஸ் லைக் யூ கேன் ஈஸிலி மேக் அவுட். அந்த வாத்தியார் கேரக்டர் பண்றப்போ அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. ரொம்ப ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருப்பாரு. அவ்வளோவா பேச மாட்டாரு. ஹில் பி ஸோ டெடிகேட்டட் டு வாட் ஹீஸ் டூயிங். அந்த தாட்ஸ்லயே இருப்பாரு எப்பவுமே. அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் டு see that obviously அவர் 15-20 years ஆக்ட் பண்ணியும் லைக் ஹீ ஸ்டில் ஸோ நர்வஸ் to do something and to approach something. Nervous energy is the biggest secret behind success. அது உங்களுடைய nervous energyல அதை நான் கத்துக்கிட்டேன் சார். Nervous energy is the biggest secret behind success. அன்செட்டிலிங்கா இருக்கிறப்ப நம்ம பதறுவோம், பட் தட்ஸ் growthன்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னொரு டேக் பேக் அதான் சார். எனக்கும் சொல்லியிருக்காரு லைக் when you get too comfortable அது நல்லது இல்லை. grow ஆகணும்னா uncomfortable இருக்கணும். you have to அன்செட்டிலிங்கா இருக்குது. Unsettling இருக்கணும். and நான் நிறைய லைக் லேர்ன் பண்ணியிருக்கேன் இந்த செட்லயே. So it was a great experience for me. Okay, Kritima, now you're a spirit reader. Okay, now let's assume இங்க ஒரு ஸ்பிரிட் இருக்காங்கன்னா யாரோட ஸ்பிரிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டக்குன்னு ஜர்க்கு வாங்க, அவர் சொன்னார்ல, டக்குன்னு நீங்க டக்குன்னு you're pulling the spirits in. Okay, ரீட் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் வருமா பண்ண முடியும். இருக்கா? டக்குன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க, பக்கத்துல ஏதாவது ஸ்பிரிட் உட்காந்துருக்கான்னு. இல்ல இல்லையா? என்ன இப்படி மனசு உடைச்சிட்டீங்க? நான் வேற 2500 ரூபா கொடுத்துருக்கேன் கன்வென்ஸுக்கு அந்த பேய்க்கு. மேலகன்ல சொல்லிட்டு இருந்தோம்ல, நைட் நாங்கள் வந்து இந்த ராஜா இது கரிகால சோழனை பற்றி பேசுகிற சீன் இருக்கு. அது நாங்கள் ஒரு ஆற்றுல உட்காந்து நடத்திட்டு இருக்கோம். நைட் ஒரு 2 o'clock இருக்கும். அந்த சீன் நான் பேசிட்டு இருக்கேன், அந்த டயலாக் நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட் வந்துருச்சு. கம்ப்ளீட் மிஸ்ட். அதாவது ஒரு 10 அடிக்கு மேலே யாருமே கண்ணுக்கு தெரியல. நான் கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே இந்த மாதிரி மிஸ்ட் வருமா? அதுவும் கரெக்டாக அந்த சீன் நான் அந்த டயலாகை பேசி முடிச்சதுக்கப்புறம் அது போயிடுச்சு. நேம் சொல்லவே வேண்டாம், அவரே தான் வந்திருக்காரு. இட்ஸ் நைஸ் டு ஹேவ் பிலீவ் தட் ஆல்சோ. நல்லா தான் இருக்கு. அவர் இங்க வந்தாருன்னு சொன்ன சந்தோஷமா தானே இருக்கு. நம்ம அவரை பத்தி பேசுறப்ப இங்க வந்தாருன்னு நினைச்சுக்கலாமே, என்ன இப்போ? ஆமா சார், என்னைக்கும் அன்னைக்கு எம்ஜிஆர் சார் யோசிச்சிருப்பாருல, இந்த பாட்டெல்லாம் எழுதும்போது இது என்ன தாண்டி ஒருத்தருக்கு சார்ந்து இருக்கும்னா அது உங்களுக்கு நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. தெரியல. டெஃபினட்டா சார், நீங்க சொன்ன மாதிரி 1001 இருக்கட்டும். இல்ல, இதெல்லாம் நானா புரிஞ்சுக்கிட்டது. It is connecting the dots and there's no doubt about it. And when நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா then he has whispered it into your ears. நினைச்சுக்கலாம். அப்படின்றது தான் நான் நம்புறேன். It's a good feeling. It's a good feeling. Yes, we live that good feeling. சார், இப்போ நான் வந்து உங்களுடைய திரைப்படத்தோட டயலாக், ஆனா இப்போ கேரக்டரா நீங்க அது ப்ளே பண்ண போறீங்க. ஓகேங்களா? சரியா போச்சு. வருஷம் வர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கு. அது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி இப்போ பாக்குறதுக்கு. ஓகேங்களா? சோ வித் தி ஆக்ஷன் சார் கம்ப்ளீட்டா. பட் என்ன ஒரு விஷயம், அவரோட டயலாக்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த இதுல தான் கரெக்டா இருக்கும். நம்ம இப்போ அதான் சொல்றேன், இந்த டயலாக்ஸ் அவர் தான் மாத்த முடியாது. நீங்க ரீரைட் பண்ணணும் ஃபுல்லாவே. நீங்க சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன மாமா சௌக்கியமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவருக்கு வந்து அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி சொல்லுவாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து இப்போ மாமாங்கிற வார்த்தையை அதிகமா நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்போ நம்ம இதுலயே ஒரு டயலாக் இருக்கும்ல, அது மாதிரி ராமு
நலமா அப்படிதான் கேட்பாரு அவரு. இல்ல என்ன மாமா சோய்க்க 60s பாஷையே வேற இல்ல. அப்போ வந்து என்ன ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு இங்கிலீஷ் பேச மாட்டேன், என்ன அலங்காரம் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படிதான் பேசுவாங்க இல்லையா? ஓகே சார், இந்த ட்வீக் எங்களுக்கு ஓகே. ஆ, சோ அந்த என்ன மாதிரி. மாமா சௌக்கியமா அப்படின்றது இனிமே அப்படி கேட்காதீங்க. என்ன ஓ ராமு நலமா சூப்பர். அடுத்தது சார், இதுக்குதான் அத்தனை வாட்டி உங்களுடைய டயலாக் உங்களுக்கு இது தெரியும். வந்துட்டாங்க. இதுக்குதானே அத்தனை வாட்டி உங்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ அது ரொம்ப பெரிய டயலாக் ஒரே லைன் சார். இல்ல, அது சின்ன டயலாக், ஒன் லைனரா இருந்தா தான் அதை நம்ம ஃபிட் இன் பண்ண முடியும். அத்தா ம். அத்தா அதான் ஞாபகம் இருக்கிறதா அப்படிதான் வரும். how did you get this sir? பார்த்துட்டே இருக்கிறதா அவ்வளவு வந்துதான் தெரியல, பட் ஐ கீப் வாட்சிங் his close-ups Yeah. constantly. இல்ல any of your dialogues that you love sir? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய திரைப்படத்தின் டயலாக்? இல்ல எனக்கு பொதுவா எனக்கு ஒரு வியாதியே இருக்கு. நான் ஒரு டயலாக் ஒன்று நடிச்சு முடிச்சிட்டாலும் வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப இந்த டயலாக் பேசிக்கிட்டே இருப்பேன், இல்ல மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் எந்த நடந்திருக்கும். டயலாக் சார்? வீட்டுல இருக்கவங்களாம் பயந்துருக்காங்க சம்டைம்ஸ், இது என்னாச்சு இதுக்கு சாப்பிடும்போது டயலாக் பேசிட்டு இருப்பேன். ஐ மீன் ஆல் மை ஃபிலிம்ஸ், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், சில டயலாக்ஸ் வந்து மாட்டிக்கிச்சுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல இருந்து இது அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடும்போது அது மாதிரி இப்ப எனக்கு இன்னொரு தோசை வேணும் அப்படின்னு நீங்க மேம இல்ல கேட்கும்போது எனக்கு ஒரு டயலாக், நம்ம இந்த டயலாக் இருக்கும்ல, உங்ககிட்ட பேசுற டயலாக் இருக்கு, அது உன்னாலும் மருத்துவத்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஏராளமான விஷயங்கள் இன்றும் உள்ளன, அதில் நானும் ஒருவன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குல்ல. ஸோ அவரு சொல்லும்போது நல்லா இருக்கும். I think that is the perfect closure to ம். this beautiful interview sir. சொல்லலாம் அதில் நானும் ஒருவன், அந்த ஒருவனை பார்க்க எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு போக ப்ளீஸ். வாத்தியார் ரிலீசிங் ஆன் த 12th of December 2025. நலன் சார், 5 reasons to go and watch. ஏன்னா சூத கவும்ல நீங்க 5 ரூல் போட்டீங்க, அதே 5 ரூல் மனசுல இந்த 5 விஷயத்தை வச்சுக்கிட்டு தியேட்டருக்கு வாங்க. இந்த 5 காரணங்கள் கண்டிப்பா தியேட்டர் worthy film வா வாத்தியார் அப்படின்னா இதுவா இருக்கும். கடைசி சொல்லாம சுத்திருக்காரு. நல்லா இருக்கு சார், இது அந்த ரூல்ஸ் மாதிரி தான். சுத்தி டான்ஸ் ஆடிருக்காரு. சூப்பர் சார். மசாலா படங்க புரியுதா? நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். சூப்பர் சார். 5வது வந்து சனாவோட இசை சார். முடிஞ்சிச்சு சார், வேற என்ன வேணும்? நம்ம ரொம்ப ரசிக்கக்கூடிய 5 அற்புதமான உள்ளங்கள் ஒண்ணு சேர்ந்து நமக்கு வா வாத்தியார்னு ஒரு திரைப்படம் கொடுத்துருக்காங்க. அந்த திரைப்படத்துக்காக போகணும். அதானே சார்? பக்கா தானே சார்? அதானே க்ளோசிங்? ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, எங்க போனாலும் கேக்குறானுங்க பாக்குறப்பல்ல. பயமா இருக்கா? different vibe that you carry. Yeah. You, Sana sir, both of you are quirky. And then you have someone like Karthi sir. And you have someone like Kriti. என்ன சார் வேணும்? தங்க தட்டுல எங்களுக்கு ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. We can't wait to watch the film. ட்ரெய்லருக்கு கிரேட்டான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் மக்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் எம்ஜிஆர் சார் பேக் அகெயின் டு அஸ். அவர் எப்பவுமே சினிமாவில் இருந்தாரு, பட் மீண்டும் அவர் அந்த ஸ்க்ரீன்ல ஒரு அழகான வடிவத்துல இன்னொரு அழகான முகத்தின் மூலமாக பார்க்கறது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். நான் பண்ணல, we get the chance to do this. அந்த அந்த பாக்கியம் உங்க கையில கிடைச்சு அது எங்க கிட்ட பாஸ் ஆன் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ டு தி என்டையர் டீம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஞானவீரா சாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஃபார் கிவிங் அஸ் a brilliant film like this. To the entire cast and crew, all the very very best. கலக்குங்க. Thank you so much and congratulations to the team again. மக்கள் மறந்துடாதீங்க, வா வா, they are coming to the theaters near you on the 12th of December 2025. Don't miss it.